பிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில பார்க்க போற படம் தனுஷின் 50வது படம் ராயன். தனுஷின் நடிப்புல 50வது படம், இயக்கத்துல 2வது படம் ராயன். உண்மையாவே ராயன் ஒரு எதிர்பார்ப்புக்கு பலத்த எதிர்பார்ப்புக்கு இடையில வெளிவந்திருக்கிற படம். ஏன்னா தனுஷ் முதல் படம் பவர் பாண்டி அப்படின்னு ஒரு படம் தயாரிச்சாரு. உண்மையா ஒரு அருமையான படம், ரொம்ப ஜாலியான ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட். அது ஒரு அப்பா பையன் முதியோர்களை நாம எப்படி கவனிக்காம விடுறோம், மதிக்கணும் அப்படிங்கறத எடுத்து சொன்ன ஒரு படம். இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியா நம்ம ராயனை எதிர்பார்த்து போனோம். ஆனா அது ஆக்ஷன் ஓரியன்ட் பிலிமா மாறி போச்சு. முக்காலம் முழுசுமா இருந்தது. ஒரு இயக்குனர் ஒரே மாதிரி படம் எடுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது, ட்ரை பண்ணிருக்காரு. சரி நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் முன்பாதி அவ்வளவு அழகா ஹாலிவுட் படங்களுக்கு நிகரா இருந்தது. ரெண்டாவது இந்த கலர் டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் டோன் அப்படியே படத்துல இருந்துட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷம் பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரமாதமா இருக்கும் அந்த குடிசை. ரெண்டாவது இதுல எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிச்சது காரணம், இப்ப சமீப காலமா அவர் ஒரு குறிப்பிட்ட சாதி வளையங்களுக்குள்ளார சிக்கிக்கிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்துல அதை காட்டவே இல்லை. ஊர்ல ஒரு கிராமம், மதுரை தாண்டி தேனி பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அங்க 3 ஆம்பளை பசங்க, 4வது கொல்லு வேணும்ட்டு மூத்த பையன் விரும்புறாரு. அவர் தான் நம்ம தனுஷ். அப்பா அம்மாவோட பிரசவத்தையே அப்பெல்லாம் மருத்துவ வச்சு தானே, அப்பாவும் மருத்துவ வச்சு சேர்ந்து பிரசவம் பாக்குற மாதிரி. அது உசாரா பாருங்க, அன்றுன்னு போட்டாரு. அன்றுன்னு தெரியாது என்று தேவையில்லாம எதுக்கு குழப்பம்னு அன்றுன்னு போட்டு கரெக்டா குழந்தை பிறகுது. இவரு மத்த 2 பசங்களும் ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்கறாங்க, இவரு பொம்பளை பிள்ளை. எல்லாம் மத்த 2 பசங்களும் என்ன, இப்ப நம்ம எல்லாம் 2 சிண்டா இருப்போம்ல, அப்பெல்லாம் 4 பேர் தானே. என் வீட்லயே 4 பேர் குழந்தைங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் நாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி ஒரு இது. இப்போ குழந்தை பிறந்துடுது. கட் பண்ணா கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியூர் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. திரும்பி வரல. உடனே ஊர்ல தங்கச்சிக்கு இவர் வயால பேர் வைக்க சொல்ற பூசாரி, மழை கொட்டுற மழை சோன்னு பெய்யுது. அங்க பூசாரி வீட்டுக்கு போறாங்க. மூத்த பையன் தனுஷ் பொறுப்பா தம்பி தங்கச்சியை படுக்க வச்சுட்டு பக்கத்துல படுத்திருக்கிறாரு. ஏதோ பேச்சு குரல் கேக்குதுன்ட்டு ஒட்டு கேட்கிறாரு. பார்த்தா பூசாரி இவர் தங்கச்சியை விற்கிறதுக்கு ரெடி பண்றாரு. அதாவது இந்த மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கு நரபலி கொடுப்பாங்களா அந்த மாதிரி. அதெல்லாம் நமக்கு டீட்டெயில் பண்ணல. அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. பூசாரியை கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிறாரு. கிளம்புறாரு. ஒரு காய்கறி வண்டியில சென்னைக்கு வர்றாரு. வந்த இடத்துல வட சென்னையில மாட்டிக்கிறாரு. வட சென்னையை விட்டு வெளியிலே வர மாட்டாங்க போல இருக்குது. வெற்றிமாறன் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு பண்ணிருக்காரு. அது முதல் பகுதியில நல்லாவே கை கொடுத்துருக்குது. பாத்தீங்கன்னா அங்க 2 குரூப், ஒன்னு சரவணன் குரூப், ஒன்னு எஸ்.ஜே. சூர்யா குரூப். எஸ்.ஜே. சூர்யா அப்பாவை கொண்டவர் சரவணன். நம்ம பருத்தி சித்தாப்பு சரவணன் தான். சும்மா கெத்தப்பா இருக்காரு இந்த படத்துலயும். அவர் பையன் ஃபாரின்ல படிக்கிறாப்புல. எஸ்.ஜே. சூர்யா 1க்கு 2 பொண்டாட்டி, வரலட்சுமி சரத்குமார். அது பத்தாதுன்னு இன்னொரு அழகியும் வச்சிட்டு இருக்காரு. அவர் மேல முத பொண்டாட்டிக்கே ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருக்குது. எப்ப பார்த்தாலும் அவன் சின்ன வீட்லயே கிடக்குறாரு அப்படின்னு. இப்ப கையால ஆளுக்கு பலம் பயங்கரமா இருக்கு. 2 பேரும் நேருக்கு நேர் மூடுறாங்க. இந்த இடத்துல துரதேவனுக்கு முன்னாடி காய்கறி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான் வர்றாரு, வட சென்னைக்கு முன்னாடி. அங்க செல்வராகவன் அவ்வளவு அழகா காட்டியிருக்கிறாரு. தனுஷ அழகா நல்ல நடிகனா காமிச்சாரு செல்வராகவன். அண்ணனை அழகா ஸ்கிரீன்ல காமிக்கணும்னு இந்த ஓப்பனிங் சீன்ல காமிப்பாரு பாருங்க. இல்ல புதுப்பேட்டில தனுஷ் பண்ண வேலையே இப்ப செல்வராகவன் கொடுத்துட்டாரு. தனுஷ் இதுல என்ன பண்ணாரு, புதுப்பேட்டை இதே மாதிரி போயிட்டு கதை சொல்றது, தூது போறது. அதே கரெக்டா சொன்னீங்க. அந்த மாதிரி இப்ப இவரோட தம்பியில ஒருத்தர் சந்தீப் கிஷன், நம்ம மாநகரம் இந்த படம் எல்லாம் பண்ணார்ல ஹீரோ, அவரு. இன்னொரு ஹீரோ நம்ம காளிதாஸ், ஜெயராம் பையன், நடிகர் ஜெயராமோட பையன். இப்போ 2 தம்பிங்க வளர்ந்துட்டாங்க எல்லாரும். தங்கச்சி நம்ம துஷாரா விஜயன். தனுஷுக்கு எப்படி உங்களை தங்கச்சியாக்க மனசு வந்துச்சுன்னு தெரியல, தங்கச்சி ஆக்கிட்டாரு 3 பேருக்கும். இப்போ அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காரு, தங்கச்சி மேல. இங்க நம்ம சந்தீப் கிஷன், நம்ம சூரரை போட்டு ஹீரோயின் அந்த அம்மா அபர்ணா பாலமர் இல்லையா, அவங்கள அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வட சென்னை பெண்ணா இருக்காங்க. அவங்க சரக்கடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நீ எப்படி காமாட்சியை பார்க்க போகலாம் அப்படின்னு கேக்குறாங்க. தனுஷ் அங்க ஒரு அது கூட பரவாயில்ல, ஒரு சொல்ல முடியாத வார்த்தையில திட்டுறாங்க. அதை விடுங்க, நீ எப்படி காமாட்சியை பார்க்க போலான்னு கேட்பாங்க சந்தீப் கிஷன். இன்னொருத்தையும் நினைச்சிட்டு ஒன்ட்ட படுக்க முடியாது, அதனாலதான் அவளை முடிச்சுட்டு வந்து உங்க கூட படுக்கிறாங்க அப்படின்பாரு. பாருங்க, இது தனுஷ் யாருக்கு சொன்னாருன்னு எனக்கு புரியல.
ஓகேங்களா? நல்லா இருந்தது அந்த சீன்லாம். சந்தீப் கிஷன் மூலமா டைரக்டர் தனுஷ் தானே, தனுஷோட பெருந்தன்மையை பாராட்டணுங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் சந்தீப் கிஷனுக்கும் காளிதாஸ் ஜெயராமுக்கு கல்லூரி மாணவரா அங்க ஒரு எலெக்ஷன் அங்க ஒரு டைலாக் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, நீ காலேஜ் எலெக்ஷன் தான் ஆரம்பிக்கும், அதுக்கு மேல ஒருத்தன் தாதா இருப்பான், அதுக்கு மேல ஒரு போலீஸ் இருக்கும், அதுக்கு மேல ஒரு அரசியல்வாதி இருப்பான், அதுக்கு மேல பணம் படைத்தவன் இருப்பான், நீ மாட்டிக்கிட்டு ஒரு நாள் நடு ரோட்ல பணமா கிடப்பா அப்படின்னு ஒரு டைலாக். சாம இப்படிதான் ரவுடிசம் உள்ளாரமா இளைஞர்களை உள்ள இழுக்கிறாங்க அப்படின்றத கல்லூரி எலெக்ஷன் வச்சு சொல்லியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். அந்த இடத்துல தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க டைரக்ஷன். ஆனா செகண்ட் ஹாஃப் இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அந்த எலெக்ஷன்ல வந்து காளிதாஸ் ஜெயராம் வந்து எலெக்ஷன்ல வந்து போல, ஆமா எம்எல்ஏ பையன் அந்த கோவத்துல அண்ணாமலை கோவத்துல கூட ரிவெஞ்ச் எடுத்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் அவன் சொல்லாம சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த கோவம், இவருக்கு வந்து இந்த பணம் நான் தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு கொண்டு வரேன்னு தனுஷ் சொல்றாங்க. இப்போ ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி பேச நம்ம நம்ம அப்பா தண்டை சொல்லும்பாங்க, படிச்சுட்டு அப்பா கத்தி எடுத்தா குத்து. கரெக்டான கேள்விதான். சரி விடுங்க. இதுல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இல்ல இது என்னன்னா, ஒரு தம்பி அண்ணனுக்கு ஒரு வெறுப்பு கோபம் வளருதுன்னா, ஏன்னா ஒரு பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காரு. எனக்கு திடீர்னு படிக்காம போட ஞாபகம் வருது, திடீர்னு வடசங்க ஞாபகம் வருது, இன்னொரு பாஷா ஒரு பக்கம். கரெக்டா சொன்னீங்க. அது அப்படிதானே ரெண்டு தமிழ் கூட்டிட்டு வந்துருவாரு. ரெண்டு தங்கச்சி கூட நினைச்சேங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த ஊர்ல அவங்க அப்பா அம்மா என்ன ஆனாங்க, அங்க ஏதாவது கலக்குள்ளார இறங்குவாருன்னு பார்த்தா இதுலயேதான் டிராவல் ஆகுது. இல்ல அவங்க அப்பா அம்மா ஒரு பொருட்டாவே நடையில அப்படியே விட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா எங்க செத்த எப்படி செத்த முன்னே தெரியும் விட்டாங்க. ஏன்னா ஒரு கடைக்கு போற பார்ட் 2ல வருமோ தெரியல. அதுல ஒரு டைலாக் சொல்ற என்னன்னே தெரியல அவங்களுக்கு தெரியல அப்படிம்பாரு. ஆனா பொறுப்பா ரெண்டு தம்பியும் தங்கச்சியும் அவங்களுக்கே தெரியலன்னா நம்மளாம் என்ன. ஆனா செகண்ட் ஹாஃப் தனுஷா வச்சுக்கிட்ட ஆப்பா என்னன்னு தெரியல. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் இதை பண்ண போறாரு அதை பண்ண போறாருன்னு யோசிச்சோம்னா, ஷார்ட்லாம் ஹாலிவுட் படங்களுக்கு நிகரா இருக்குதுங்க. ஓம் பிரகாஷ் செமையா கேமரா டைரக்டர் ஒத்துக்கிட்டே தானே. ஆனா ஒத்துக்கிறாரு தனுஷ். அந்த விதத்துல சொல்றேன், அது இந்த ஷார்ட் எல்லாம் கேமரா முடிய வேலை தான். ஏன்னா இந்த இடத்துல இங்க வேணும்னு சொன்னப்போ அந்த அதை அழகப்படுத்தி எவ்வளவு காமிக்கணுமோ அது அந்த டோன் மிஸ் ஆகாம கொண்டு போனாங்க கடைசி வரைக்கும். எனக்கு என்னன்னா, படமும் ரெட் டோன்ல இருக்குது, படமும் பிளட் டோனா இருக்குது. அவரை பார்த்தேன் நம்ம ப்ரெஷ் முடிஞ்சு வெளில வரப்ப பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லி யூடியூப் இதெல்லாம் போட்டு அவங்களாலே போட்டுட்டு இருந்தாங்க. பிளாக் பஸ்டர் ஹிட்டா பிளட் பஸ்டர் ஹிட்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. முதல்ல சொல்லுவாரு என்ன ஒரு 30 பேர் சேர்த்துட்டாங்க பிரகாஷ் ராஜ் ஒரு போலீஸ். எனக்கு அதுதாங்க நம்ப முடியாத கம்பக்கு. போலீஸ்காரங்க இருந்து ஒரு கமிஷனரு என்ன அந்த கதையிலும் டிராவல் ஆகல பாருங்க. பிரகாஷ் ராஜ் ஏன் வஞ்சன் எடுக்கிறாரு, அவங்க அப்பா ரவுடி போயிட்டான் அந்த ஏரியாவில அப்படிங்கிறதுக்கு தான் ரவுடியே எல்லாமே ஒழிக்கணும். அதை இவர் இறங்கி செய்ய வேண்டியது. இவரு கையில துப்பாக்கி சட்டா இருக்குது, பவர் இருக்குது. அதை விட்டுட்டு இவர் இன்னொருத்தர் 2 பேருக்குள்ள மோத விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. அதை யாரு கொண்டான்னு தெரியாம பாருங்க. தனுஷ் பேசுற டைலாக் எல்லாம் இவரு காபி குடிச்சு டீ குடிச்சுன்னு பேசிக்கிறாரு. அதை விட குடும்பம் ஏங்க, இப்ப நம்ம 3 பேர் கேமரா பண்ணி சேர்த்து சொல்றோம், நம்ம 3 பேர் இருக்கோம். எனக்கும் அவருக்கும் பிடிக்கல, நீங்க தூத்து கட்டிடுறீங்க அவரை. ஓகேவா? அப்பா சரியா விட்டுறா அப்படின்னு நான் மட்டும் மொத்தத்தையும் ராஜ்யம் பண்ணுவேன்னா, நீ வா என் கூட சேர்ந்துக்கோ, நீ வா என் கூட சேர்ந்துக்குன்னு கூப்பிடுவான். இப்போ நமக்கு வந்து எதிரி ஒருத்தன் அவன் செத்துற இவன் அந்த இடத்துக்கு வரவும் ஆசைப்படல. அதுதான் அப்பனா விட்டுற வேண்டியது. அந்த கதை செத்து போச்சுக்கோ. அந்த கரெக்டா சொன்னீங்க. எனக்கு அது வரைக்கும் கிரிப்பா போயிட்டு இருந்ததுங்க. தனுஷ் வேற லெவல் டைரக்டரா. நான் மணிவண்ணனோட இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். என்னடான்னா அங்கதான் விழுது படம். இன்னொரு அப்போ இவரு சரவணன் பருத்தியூர் சரவணன் சொல்லுவாரு, துரையானா சொல்லுவாரு, அவங்ககிட்ட வச்சுக்காத நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க ஏதோ பண்ணிருக்காரு, அவருக்கு மேல ஒரு பயம் இருக்குன்னு பார்த்தா அது என்னன்னே தெரியாது. அதையும் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் பிரகாஷ் ராஜ் தனுஷ் கையில பொறுப்பை கொடுத்துட்டு ஏன் ஒதுங்கி நிக்குதுங்க. அப்பா செத்து போயிருக்காங்க அந்த ரவுடி கும்பலால. அப்ப போலீஸ்காரரு பெரிய போஸ்ட்ல வர்றவரு இறங்கி செய்வார மாட்டாரு. பிரகாஷ் ராஜ் அவர் பாட்டி சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் போலீஸாரோட அவர் எங்க டீ கடையில சினிமா தியேட்டர்ல பேசிட்டு வடசென்னை உள்ளார. ஆனா அது கரெக்டுங்க. அந்த ஏரியாவுக்குள்ள நீங்க போயிட்டு வெளில வர முடியாது. நீங்க புதுசா ஒரு முகம் தெரிஞ்சதுன்னா உங்களை வெளியே விட மாட்டாங்க. யாரு என்னன்னு விசாரணை சுழுக்கெடுத்து தான் அனுப்புவாங்க. கரெக்ட் தான். இன்னும் கமிஷனர் லெவலுக்கு போக முடியாது. சாதாரண இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போக முடியாது, எஸ்ஐ போக முடியாது, ஒரு கான்ஸ்டபிள் உள்ள போக முடியாது. அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் தடுக்க முடியாது. இல்ல சரி, கதைக்கு இந்த லாஜிக்க பார்த்தா கதையே நம்ம கேட்டோம். இப்போ அங்கேயே முடிஞ்சு போய் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் தம்பி தப்பு குடிச்சுட்டு போய் பம்பு எடுத்து தனுஷ் பம்பு அவனை துரையானந்த பையனை போட்டது இவரு.
அதை விட்டுட்டு அதுக்காக பையனை வந்து நம்ம காட்டாம ஃபாரின்ல இருக்கான் வந்துட்டாங்கிறத மட்டும் காமிச்சு அந்த இடத்துல தனுஷோட டைரக்ஷன் புத்திசாலித்தனமா நல்லதா இருக்கு. அதான் நமக்கே அந்த இடத்துல ஈகிக்கவே முடியாது. வந்திருக்காரு அங்க மிஸ், திருப்பி இங்க வந்திருக்காரு இங்க மிஸ், மொத்தத்துல எல்லாமே மிஸ். செகண்ட் ஹாப்ல நிறைய மிஸ்ஸஸ்ங்க பக்கத்துல வந்திருப்பாங்க. இப்போ நான் சொன்னல இந்த ஜான் விக்லாம் நீங்க கூட பாத்து வந்தீங்கல்ல, இங்கிலீஷ் படலாம் கத்து போட்டு இது ஊசி ஊசிங்க அந்த சாக்கு தைக்கிற குத்து ஊசியை கையில புடிச்சுக்கிட்டு அத்தனை பேரை கொள்ளுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு 30, செகண்ட் ஹாப்ல எவ்வளவு ரசிகர்களையும் சேர்த்தா இல்ல அவரு குத்துனதுல நான் கேக்குறேன். இல்ல நான் கேக்குறது ஃபேன்சிங்களையும் சேர்த்து குத்துறது சொல்றீங்களா? நம்ம குத்து வாங்கிட்டு அதை விடுங்க, அந்த படத்துல எத்தனை பேர் குத்து வாங்கி செத்தான்? அது ஒரு 20 பேருக்கு மேல இருக்கும். இல்ல செகண்ட் ஹாப்ல நிறைய பேர் இல்ல அந்த ஊரே குத்துறாரு, கணக்கு இல்லைன்னா குத்து இல்ல மொத்தத்துல ஒரு 100 குத்து வாங்கிருப்பாங்க எப்படியோ தலைவா. ஆனா படம் லாஜிக் பார்க்காம போனோம்னா மேஜிக்கா இருக்குது. அத சொல்லிதான் ஆகணும். என்ன ஒண்ணு என்னன்னா தம்பிக்கார அண்ணன் குத்துறதுக்கு டெப்தான சீன்ஸ் வேணும் உங்களுக்கு. அண்ணன் மேல கூட ஒரு ஏதோ ஒரு ஆத்தத்துல ஒரு அறிவு இல்லாம குத்திட்டானுங்க. நீ வந்து தம்பிக்காக இவ்வளவு நாள் வளர்த்திருக்க, ரத்தன்ற உடன்பிறப்புன்ற, திருப்பி அவங்கள போய் மன்னிச்சு காலில் விழுறானுங்க. இவர் பண்ணலையே, அந்த பொண்ணு தானே பண்ணுது துஷாரா. அது கூட சரி, அப்ப வேடிக்கை தானே பாக்குறாரு. என்ன பண்ண முடியும்? இவர் ஏற்கனவே குத்து வாங்கி வயிற்றுல கட்டலாம். இவர் இத்தனை குத்து சாவல, அவன் பாவம் ஒரு குத்து 2 குத்து தான். நடிகர் தனுஷ்ட கேள்வி கேக்குறீங்களா டைரக்டர் தனுஷ்ட கேள்வி கேக்குறீங்க? டைரக்டர் தனுஷ் நமக்கு பிடிக்கும். நடிகர் தனுஷ் வந்து அடிபட்டு இருக்கிறதுனால அவரால் ஒண்ணும் தடுக்க முடியல. ஏற்கனவே சண்டை போட்டு டயர்ட் ஆயிருக்காரு. சரி சரி, அப்படி வச்சுங்க. இதுதான் இந்த படத்துல வந்து ஓம் பிரகாஷோட கேமரா, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் மிரட்டணும். செம்ம செம்ம. உண்மையா மனுஷன் வந்து வேற லெவல்ல பண்ணி. அதான் இந்த ஒரு பாட்டு லாஸ்டா வராங்க. ஆனா அந்த சாங் ஏன் அந்த இடத்துலங்கிறது நமக்கு தெரியல. அது சாங் சூப்பரா அதான் அந்த இடத்துல கிளைமாக்ஸ் நெருங்கிட்டோம், படம் முடிய போறோம்னு போட்டா போட்டு இழுக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு இதுதான். ஆனா சாங் பிரமாதமான சாங். பின்னணி இசை கூட சூப்பரா இருந்தது. துஷாரா ஆகட்டும், அபர்ணா பாலமுரளி ஆகட்டும், சந்தீப் கிஷன் ஆகட்டும், அந்த அவர் பேர் என்னது காளிதாஸ் ஜெயராம் ஆகட்டும், செல்வராகவன் பிரமாதமான கேரக்டருங்க. எல்லாரும் நல்லா ஆக்டிங் பண்ணி அண்ணனை வந்து அழகு பார்த்திருக்காரு நடிக்க வச்சு. அதுக்கப்புறம் ஏன் இந்த சின்ன சின்ன ரோல்ல நம்ம சேட்டுன்னு ஒரு வளர நடிகர் ஒரு சின்ன திரும்பி பார்க்க வைப்பாப்ல. ஏன் நம்ம பத்திரிகையாளர்கள் நாற்காலி கார்த்தி, டிவிஎஸ் சோமு, நல்லா பண்ணிருக்காங்க. டிவிஎஸ் சோமு அதாங்க ஒரு டைரக்டர், ஒரு நடிப்பு வாங்கியிருக்காங்க பாருங்க புது ஆள்கிட்ட கூட. இவங்க ஆரம்பிச்சு டைரக்டர் அந்த டைம்ல நம்ம சுப்பிரமணிய சிவாவோட அவரோட ரசிகர் மன்ற தலைவர் தனுஷுக்கு ஒரு திருட்டுன்னு அருமையான படம் கொடுத்தவர் கூட இருந்திருக்கிறாரு. ஆனா எனக்கு ஒருத்தர் சிவாலாம் கூட இருந்தோம், செகண்ட் ஹாஃப் ஏன் கோட்டை விட்டீங்க கொஞ்சம்? அதுதான் என்னோட கேள்வி. மொத்தத்துல இந்த ராயன் சண்டை பிரியர்களுக்கு ராயலா தெரியும், மத்தவங்களுக்கு நீங்களே யோசிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.